الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு 5வது தராவை முடித்துவிட்டு பள்ளிவாசல் நாம் ஒன்று சென்றிருக்கின்றோம். இந்த தராவை தொழுகையில் நேற்று பாதியில் விடப்பட்ட சூரா மாயிதாவும் இன்று அதுக்கு அர்த்தப்படியாக சூரா அன்ஆமும் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டது. சூரா அன்ஆம் சூறாவுக்கு ஒரு தனிப்பட்ட சிறப்பு இருக்கு. என்ன சிறப்புன்னு சொன்னா, அந்த சூறா மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே நேரத்தில் முழுமையாக இறக்கி அருளப்பட்ட சூரா அன்ஆம். இப்போ மற்ற சூறாக்களை பார்த்தீங்கன்னு சொன்னா சில நேரத்தில் ஒரு கட்டத்தில் 10 ஆயத்தால எழுதியிருப்பான், சில நேரத்தில் ஒரே ஒரு ஆயத்தால சில எழுதியிருப்பான். ஆனா சூரா அன்ஆம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70 ஐநூறு பெரிய சூறா. ஒரே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னா ஒரே நேரத்தில் ரசூலா அல்லாஹ் இறக்கி தரான் இந்த சூரா அன்ஆம்ல. அதே நேரத்தில் இந்த சூரா அன்ஆம்ல அன்ஆம் என்ற அர்த்தம் என்ன சொன்னா கால்நடைகள் அர்த்தம். கால்நடைகள் சொன்னா அது ஆடு மாடு ஒட்டகம் இருக்கு இல்லையா, அது கால் என்று சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அன்ஆம். இந்த சூறாவில் அது சம்பந்தமான சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அந்த சப்ஜெக்ட் போக வேண்டாம். இந்த சூறாவில் பார்த்தீங்கன்னு சொன்னா பலவிதமான விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அந்த வரிசையில ஒரே ஒரு சம்பவத்தை என்ன செய்யலாம் சொல்லி நாம் இதை பயான முடிவு செய்யலாம். இந்த சூறாவில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபியினா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஹிதாயத் பற்றிய விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ நம்மளால தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மார்க்கத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிறகு உள்ள நபிமார்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மார்க்கத்தில் தனிப்பட்ட ஒரு இடம் இருக்கு மார்க்கத்துல. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் நபியை தன்னுடைய ஹலீலா அல்லாஹ் ஆக்கியது. ஹலீல் சொன்னா நண்பர் சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி அவங்க ஹிதாயத்தை பெற்றாங்க, எப்படி நேர்வழி பெற்றாங்க என்பது என்ன செய்ய சொன்னா நமக்குள்ள ஒரு படிப்படியாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஏன்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில வாழணும், நம்ம ஹிதாயத்து தேவை. ஹிதாயத்து தேவை என்பது நாம் எந்த அளவுக்கு ஹிதாயத்தை நோக்கி ஒரு 3 ஸ்டெப் எடுத்து நாம் போறோமோ, வருஷம் மாதிரி போவோம். அவ்வாறு போகும்போது கண்டிப்பா என்ன செய்யுங்க, நம்ம ஹிதாயத்தை மாசம் அல்லாஹ் தெரிந்து வைப்பான். அந்த வரிசையில நபில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபியாக ஆகும் முன்பாக எப்படி நபியாக ஆக்கலாம் பாருங்க. அவங்க நபியாக ஆகும் முன்பாக ஒரு சமுதாயத்தில் வாழுறாங்க. அந்த சமுதாயம் எந்த மாதிரி சமுதாயம் கிட்டத்தட்ட பார்த்து சொன்னா ஷிர்கிலேயே ஊறி போன சமுதாயம். அவங்க கையாலே சிலையை செய்வாங்க. அந்த சிலை என்ன செய்வாங்க சொன்னா சிலையை அவங்களே வணங்குவாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தை ஆசர் அவர் விருப்பத்தை வேலை செய்வார் சொன்னா அவர் என்ன செய்வாரு, தன் கையாலே சிலையை செய்து அந்த சிலையை விற்பார். அவர் இப்போ இந்த நேரத்துல அந்த கூட்டத்தில் வாழ்ந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா நபியாக ஆக்கப்படல, அவங்க சிந்திக்கிறாங்க. இந்த கூட்டம் வித்தியாசமான கூட்டமாக இருக்கு. இந்த கூட்டம் எந்த மாதிரி கூட்டம் சொன்னா இவங்களே சில கடவுளை செய்யறாங்க, அந்த கடவுளை இவங்களே வணங்குறாங்க. இந்த உதாரணமா இல்லையா என்ன செய்யறாங்க, தனி நபராக அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவங்க எதிர்க்கிறாங்க. எதிர்ப்பது மட்டும் இல்ல, சிந்திக்கிறாங்க. ஏதோ ஒரு ரப்ப இருக்கிறான், அந்த ரப்பை எப்படி அறிவது, எப்படி அறிந்து கொள்வது சிந்திச்சு பார்க்கறாங்க. எப்படி சிந்திக்கிறாங்க என்பது அல்லாஹ் இந்த சூறால அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவன் சரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், கதாலிக நுரி இப்ராஹிம் மலக்கூத சமாவாத்தி வல் அர்த். அல்லாஹ் என்ன சொல்ல சொன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வானம் பூமியுடைய மலக்கூத், அதான் அதனுடைய ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் காண்பித்து தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அவன் பார்க்கறாங்க, வானத்துல பார்க்கும்போது எப்படி சொன்னா நட்சத்திரத்தை பார்க்கறாங்க. நட்சத்திரம் பார்க்கும்போது நல்ல மின்னது எழுதுறத பார்க்கறாங்க. நட்சத்திரம் பார்க்கும்போது எப்படி சொன்னா நல்ல வித்தியாசமான செய்தி வெளிச்சத்தை தருது. இவங்க எப்படி சொன்னா தன் ரப்பை தேடக்கூடிய நோக்கில் என்ன செய்றாங்க, யாரும் தெரிஞ்சுக்கிற நோக்கில் அந்த விஷயத்தை பார்க்கறாங்க. வானத்துல பார்க்கறாங்க, நட்சத்திரம் என்ன செய்ய மிதிக்கிறது பார்க்கறாங்க. இது தன்னோட ரப்பாக இருக்குமோ நினைக்கிறாங்க. உடனே பார்க்கறாங்க, அவங்க என்ன செய்யல கொஞ்ச நேரத்தில் பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரத்தை விட மிக அதிகமாக சந்திரன் வருது. சந்திரன் வரும்போது சந்திரத்தின் வெளிச்சத்தில் நட்சத்திர வெளிச்சம் மறைஞ்சு போகுது. உடனே பார்க்கறாங்க, ஓ இதுதான் நம்மளுடைய ரப்பாக இருக்குமோன்னு சொன்னாங்க. சந்திரன் முழுமதி நிலவு சொல்லுவாங்க இல்லையா, பௌர்ணமி சந்திரன் பார்த்துன்னு சொன்னாங்க, இதை நம்மளுடைய ரப்பாக நினைக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆகிறது, கொஞ்ச நேரம் அனுபவிக்க சொன்னா அதுதான் சொன்னா அந்த சந்திரன் மறைஞ்சு போகுது. பார்க்கறாங்க, இதெல்லாம் மறைஞ்சு போவதில் ரப்பாக இருக்க முடியாது சொல்லிட்டு சில சொன்னா மன்னால் பார்க்கறாங்க. இது எல்லாவற்றையும் விட பிரகாசமாக சூரியன்
நட்சத்திரம் சந்திரனை விட சூரியன் என்ன செய்யுது, பிரகாசமா வருது. இதை பார்த்தோன்னு பாக்குறாங்க, ஆஹா இதுதான் நம்ம ரப்பாக இருக்குமோ, ஆதா ரப்பி ஆதா அக்பர். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் எப்படிப்பட்ட இதுதான் மிகப்பெரிய ரப்பு சொல்லி செய்றாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து பாக்குறாங்க. அந்த சூரியன் பாத்தீங்கன்னு சொன்னா காலை வந்து மங்களாக உதயமாகும், மதியத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல பிரகாசமா இருக்கும், மாலையத்துல வந்து அதே வெளிச்சம் மங்கி என்ன செய்யும், சூரியன் மறையும். இது வந்து இயல்பு. பாக்குறாங்க மாலை நேரம் மறைக்கும் சூரியன் மறைஞ்சு போகுது. அதாவது இவங்க பாக்குறாங்க ரப்பு ரப்பு சொல்லி எதையெல்லாம் பாக்குறாங்களோ அது என்ன சொன்னா மறைஞ்சு போகுது, கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. பாக்குறாங்க அல்லாஹ் சொல்றாங்க, யா அல்லாஹ் நான் இல்லம் யஹ்தி ரப்பில அகூனன மினல் வாலின், என் ரப்பு மட்டும் எனக்கு ஹிதாயத் காட்டலன்னு சொன்னா நான் என்ன செய்வேன், இந்த மாதிரி தவறான கூட்டம் பத்தி நானும் போய் சொல்லி என்ன செய்யறாங்க, வருத்தப்பட்டு ஹிதாயத் தேடுறாங்க. இதெல்லாம் பாக்குறாங்க, கடைசியில என்ன செய்யறாங்க, இதெல்லாம் ரப்பு கிடையாது, இதெல்லாம் படிச்ச ஒருத்தர் இருக்கிறான், இதெல்லாம் படிக்கப்பட்ட பொருளுமே விலைக்கு என்ன செய்யறாங்க சொன்னா இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய இல்லதி ஃபதர சமாவாதி வல் அர்த் ஹனீஃபம் வமா அன மினல் முஷ்ரிகீன். இது என்ன செய்யறாங்கன்னா இந்த ஆயத்து இந்த துஆ வந்து என்ன செய்வோம், ஒவ்வொரு தொழுகையும் நம்மள ஓதுவோம் இல்லீங்களா. தொழுகை முன்னாடி ஹிந்தி வஜ்ஜஹது ஓதுறது வரணும் வந்து சலாம் ஓதுவாங்க, சிலப்ப வஜ்ஜஹது ஓதுவாங்க. என்ன சொல்றாங்க, ஒரு பாக்குறாங்க இன்னி வஜ்ஜஹது வஜ்ஹிய, நான் என்னுடைய முகத்தை நேராக்கிட்டேன், நான் நேராக பாதி வந்துட்டேன். எந்த பக்கம் தெரியுமா, இல்லதி ஃபதர சமாவாதி வல் அர்த், இந்த வானம் பூமி இந்த சூரியன் சந்திரன் இது எல்லாம் படிச்ச ஒருத்தர் தான் இல்லையா. இதெல்லாம் படிக்காம இது தானா வராது. இப்ப இதெல்லாம் படிச்ச அப்படி பக்கம் என்ன செய்யறேன், நான் வந்து முன்னோக்கி சொல்லி என்ன செய்யறேன் சொன்னா தன்னுடைய ஈமானை அதை வெளிப்படுத்துறாங்க, தன்னுடைய ஏகத்துவத்தை சொல்றாங்க. நான் ரப்ப இதெல்லாம் ரப்ப கிடையாது என்ன செய்யறேன் சொன்னா தனி நபராக என்ன செய்றாங்க, சமுதாயத்தோட கூட்டத்தை எதிர்க்கிறாங்க, தவறை எதிர்க்கிறாங்க. அதான் பட்ட கஷ்டம் வேறு, அதெல்லாம் வந்து சொல்லி மாற முடியாது. ஏன் சொன்னா அல்லாஹ் தஆலா வந்து பல சூறாக்களை வந்து சம்பவத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப எப்படி சொன்னா அவங்க என்ன செய்றாங்க, தனி நபராக அந்த சமுதாயத்தினுடைய குற்றத்தை எதிர்க்கிறாங்க, பல துன்பத்தை சந்திக்கிறாங்க. இப்ப நம்ம வந்து அந்த ஒருவன் வந்து பெரிய படிப்பு என்ன தெரியுமா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து நம்ம ஈமான் அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஈமான் என்பது நல்லா விளக்கிங்க, எப்பேற்பட்ட செல்வம் அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான், ஆனா ஈமான் லேசா அல்லாஹ் தர மாட்டான். எவ்வளவு உலகத்துல அல்லாஹ் தஆலா கொடுத்துருவான். ஃபிரௌனுக்கு நம்ரூதுக்கு போன்ற மன்னவங்க அல்லாஹ் வந்து அதிகமான செல்வத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தா, ஈமான் கொடுக்கலையே, ஈமான் கொடுக்கல. அவங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ தாலிப் வந்து சில சொன்னா அவங்க எல்லாம் நல்ல பொருளாதாரத்துல கொடுத்துட்டாங்க, ஆனா ஈமான் கொடுக்கல. நல்ல முறை இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தையிலே பார்த்தீங்கன்னா அபூ தாலிப் வந்து அவர் இஸ்லாம் தான் ஆதரவே தவிர ஒரு முஸ்லிமுக்கு இருக்கக்கூடிய எல்லா நல்ல குணமும் அவருக்கு இருந்தது, ஆனா ஈமான் இல்லை. அப்ப ஈமான் என்பது எப்படி சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து உங்களுக்கு தேர்ந்து அல்லாஹ் தருகின்றார். அப்ப அந்த ஈமான் என்னங்க செய்யணும், நாம வந்து உறுதியான முறையில் பின்பற்றணும். எப்படி சொன்னா எவ்வளவு சோதனை வந்தாலும் சரி நான் இது விட மாட்டேன், என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நான் ஈமானோட போக மாட்டேன் என்று உறுதி தெளிவுல இருந்தும் சொன்னா கண்டிப்பா அல்லாஹ் செய்ய முடியுமா. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா வந்து ஹிதாயத்தின் மாஸ்டர் அல்லாஹ் திறந்து வைத்தானோ அதே ஹிதாயத் வாய்ஸ் அல்லாஹ் நமக்கு திறந்து வைப்பான். நாம அதுக்கு நான் நினைக்கல அப்புறம் போல சொன்னா அதை செய்வான், நாம வந்து ஹிதாயத் நம்ம கிட்ட வராதுங்க, நம்ம நினைப்போம் ஹிதாயத் இருக்கும்னு நினைப்போம். நல்லா வரைக்க ஒரு சொல்லி நான் முடிச்சிடுறேன், கடைசி வரைக்கும் ஹிதாயத் மாற வாய்ப்பு இருக்கு. நம்ம இப்ப நினைக்கிற தொழில்கிறோம் என்ன இபாதத்தில் இருக்கிறோம், ஆனால் கடைசி வரைக்கும் என்ன இருக்கு, நம்ம இது விட்டு வழிமாற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு துவாவை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா, யா அல்லாஹ் நீ எங்களுக்கு ஹிதாயத் காண்பித்த பிறகு எங்களை வந்து என்ன செய்யறாங்க, ஹிதாயத் விட்டு தவறான பாதிக்க வந்து கொண்டு சென்று விடாதே துவா கேட்க சொல்றாங்க. அப்ப என்ன சொன்னா கடைசி வரைக்கும் ஹிதாயத்துல போராடணும், ஹிதாயத்தை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னா அது என்ன செய்யணும், நம்ம கல்புக்குள்ள ஹிதாயத்தை தேர்த்து இருக்க வேண்டும். யாரை போல, நபியுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை போல. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னையும் உங்களையும் எப்படி வந்து அந்த நபிமாரெல்லாம் வந்து ஈமானுக்காக ஹிதாயத்துக்காக பாடுபட்டாங்களோ அதே போல நாம ஹிதாயத்தை பெற்றுக்கொண்டு அதே ஹிதாயத்தில் வாழ்ந்து அல்லாஹ்வை சென்று அடைய அல்லாஹ் கிருபை செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம். அல்லாஹும்ம இக்ஃபிர் லனா துனூபனா வ ഖതായാனா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா وسجودنا وتلاوتنا وصائر أعمالنا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصل على النبي محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم.